புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பயப்படாதே, சந்தோஷமா இரு. ஆண்டவர் சொல்றாரு. என்னது இது? அநேகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிற செய்தி தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை எப்பவுமே சில பேருக்காக கர்த்தர் ஒரு சில வேளைகளில் பேசுவார். அது மற்றவங்க கேட்குறவங்களுக்கு இது என்ன செய்தி, இது எப்போதும் கேட்குற செய்தி தானே அப்படின்னு மற்றவர்களுக்கு இருக்கும். ஆனால் அது யாருக்கு தேவையோ அது அவர்களுக்கு இருதயத்தில் எப்படி இருக்குன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு தேனாமிர்தத்தை கொடுத்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அல்லது அவருடைய விசுவாசத்தை கட்டியமைக்கும். தேவன் பாருங்க, எனக்கு தேவையான நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தாரு, எனக்குரிய காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். நான் எப்பவுமே சொல்றேன், தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் முன், ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடப்பிப்பதற்கு முன்பாக அவர் நம்மோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. அப்படிதானே இல்லையா? நீங்க பைபிள்ல பாருங்க, உண்மையா ஆண்டவர் மேல பக்தியா இருக்கிறவங்க, ஒரு நம்முடைய ஆவிக்குரிய முன்னோர்கள் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, எல்லாருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் முதலாவது அவர்களோடு என்ன செய்கிறார், அவர்களை ஆசீர்வதிக்கும் முன் அவர்களோடு பேசுகிறார். அல்லேலூயா. அப்படிதானே? யோசிச்சு பாருங்க, நீ நல்லா யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமோடு பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஈசாக்கோடு பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபோடு பேசுகிறார், ஆசீர்வதிக்கிறார். யோசேப்போடு யோசேப்போடு பேசுனது போடல. ஆனா 37ஆம் அதிகாரம் யோசேப்புடைய அந்த சம்பவம் தொடங்கும் போதே அவர் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தோட தான் தொடங்குகிறது. அப்ப அது கர்த்தர் என்னது, அது கர்த்தர் பேசுகிறது தானே. தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. அவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்துவார் ஒரு சில சமயங்கள்ல. இன்னும் ஒரு சில சமயங்கள்ல அவர் தரிசனங்கள் மூலமாக, சொப்பனங்கள் மூலமாக தன்னை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதனாலதான் இந்த தரிசனங்கள், சொப்பனங்களை அவங்க எந்த வரத்தோட கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைபிள்ல வரங்கள் இருக்குல்ல, எத்தனை வரம்? புதிய ஏற்பாட்டில் 9 வரம் பார்க்குறோம். ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், விசுவாச வரம், அற்புதங்களை செய்ய சக்தி, குணமாக்குகிற வரம், இன்னும் ஸ்தோத்திரம் விசுவாச வரம், அடுத்து பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், ஆவிகளை பகுத்தறிதல், இப்படி 9 வரங்கள் இருக்குது. இந்த 9 வரங்கள்ல பிரதானமான 2 வரங்கள் பாருங்க. என்ன வரன்னு கேட்டீங்கன்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். ஆனா இந்த ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், இந்த ரெண்டுமே எப்படிப்பட்ட வரங்கள்னு கேட்டீங்கன்னா, வெளிப்பாடு கொடுக்கிறது. இப்படிதான் சொப்பனம், தரிசனங்கள் மூலமா கர்த்தர் என்ன செய்கிறார், தன்னுடைய வார்த்தைகள். அதை வர்றது காட்சி. நமக்கு சொப்பனம் என்றால், தரிசனம் என்றால் அது வர்றது என்னது, காட்சி. ஆனா அது எந்த வரத்தோட சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் முக்கியம். ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவு உணர்த்தும் வசனத்துல முக்கியமா அவர் எப்படி பேசுகிறார்னு கேட்டீங்கன்னா, சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. ஆனா அதுக்கு பேர் என்னது, ஞானத்தை போதிக்கிற வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம் என்று சொல்லி. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, யோசேப்போடு கர்த்தர் பேசுகிறார். யோசேப்போடு கர்த்தர் பேசினதா நாம பைபிள்ல பார்க்கவே முடியாது எங்கேயுமே. யோசேப்பு தான் நிறைய கர்த்தருடைய வார்த்தையை பேசுறாரு தவிர, நீங்க பாத்துங்க, வாட்சி பாருங்க. ஆதியாகமத்துல 37 அதிகாரத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, ஆபிரகாமோடு ஆதியாகமத்துல கர்த்தர் பேசுகிறாரு. ஈசாக்கோபோடு கர்த்தர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. யாக்கோபோடு என்ன செய்கிறார், கர்த்தர் பேசுகிறார். அந்த வார்த்தைகளே பேசுகிறாரு. ஆனா யோசேப்போடு பேசுறதா எங்கேயுமே இல்லவே இல்லை. 37ல இருந்து கிட்டத்தட்ட 50 வசனம், 50 அதிகாரம் நினைக்கிறேன் ஆதியாகமத்துல. எங்கேயுமே கர்த்தர் யோசேப்புக்கு தரிசனமாகி நீ இப்படி போ, இப்படி வா அப்படின்னு சொன்னதா கிடையவே கிடையாது. அல்லேலூயா. ஆனா அவன் செய்தது பூரா கர்த்தருடைய சித்தத்தின்படியே செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆனா பின்னாடி நீங்க பைபிள்ல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, சங்கீதம் 115 அதுல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 115 நினைக்கிறேன், 115 இருக்கணும் அல்லது 117 இருக்கணும். அதுல யோசேப்பு குறித்த ஒரு வார்த்தை வருகிறது. 105 யோசேப்புக்கு குறித்து ஒரு வார்த்தை வருது பாருங்க. வாசிங்க. அனுப்பினார்.
ஒடுக்கினார்கள். இரும்பில் அடைபட்டிருந்தது. பாத்தீங்களா, கர்த்தர் சொன்ன வார்த்தை. அவனுக்கு தரிசனத்தை தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனா இதுல சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அப்படின்னா தரிசனம் சொப்பனம் எதோடு சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நிறைய வேளைகளில் எனக்கு நான் யோசிப்பேன், என்னன்னா என்னுடைய அழைப்பு, நான் ஊழியத்துக்கு அழைக்கப்படும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த அனுபவத்தை சொல்லியிருக்கேன். கர்த்தர் இடத்துல நானே சொல்றேன், ஆண்டவரே நான் ஊழியத்துக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றேன். சொன்ன உடனே எனக்கு என்ன உண்டாயிட்டுன்னு சொன்னேன், ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு அப்படிங்கிற எண்ணம் உண்டாயிட்டு. இப்போ இது எப்படி ஆண்டவரே அப்படின்னு நான் சொல்லும்போது தான் எனக்கு இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தாரு, யோசிப்பு அதன்படிலாம் செய்துட்டே இருக்கான். ஆண்டவர் கரெக்டா பேசுன மாதிரி தெரியல, ஆனா அந்த தரிசனம் குறித்து தான் பைபிள் சொல்கிறது, அவர் சொன்ன வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன திடப்படுத்தி, அப்ப கர்த்தர் அவருடைய வார்த்தையை இப்படி வெளிப்படுத்தல் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார், தெரியப்படுத்துகிறார் என்று சொல்லி. எனவே நீங்க கர்த்தர் பேசலையே அப்படின்லாம் யோசிக்க கூடாது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொப்பனம் கொடுத்தாரு, ஒரு தரிசனம் கொடுத்தாரு, அது கர்த்தர் தான் கொடுத்தாரு என்ற ஒரு திட மனது உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. சரி, இந்த இடத்துல பார்க்கிறோம் நம்ம இந்த வார்த்தை யோவேல் 2:21 திரும்ப வாசிங்க. பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய கிந்தைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீ பயப்படாதே, சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதாவது இதுல இங்கிலீஷ் பைபிள் நான் வாட்சி பார்த்தேன், the Lord has done great things for you அப்படின்னு. has done என்ன அர்த்தம்? முடிச்சிட்டாரு. நீங்க வீட்டில் போய் யோவேல் 2:21 அப்படி இங்கிலீஷ் பைபிளில் வாட்சி பாருங்க. the Lord has done great things, has done great things அப்படின்னு சொல்லி வருகிறது. அப்படின்னு அவர் முடிச்சிட்டார். இதுல போட்டுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னா இனிமே செய்ய போறார். ஆனா அதுல தெளிவா சொல்லுது, அவர் ஏற்கனவே செய்து விட்டார். ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலவேளையில நீங்க எது நிமித்தமா பயத்தோடு, வேதனையோடு, கலக்கத்தோடு, துக்கத்தோடு இந்த இடத்துல வந்து இருக்கலாம். நீங்க கர்த்தர் ஒருவேளை திகைப்போடு, குழப்பத்தோடு வந்திருக்கலாம். சில பேர் குழப்பம், என்ன செய்வதென்றே தெரியவில்லை, குழப்பம். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ திகையாதே, நீ குழம்பாதே, நீ கலங்காதே. உன் வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை தான் செய்ய போறாரு. ஆமென். நான் எப்பவுமே விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கையில தேவன் எப்பவுமே பெரிய காரியங்களை தான் செய்வார். எப்பொழுதுமே என் தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை தான் ஆண்டவர் இதுவரை செய்துட்டு இருக்காங்க. நான் பிரசங்கிக்கிற முதற்கொண்டு சொல்றேன். ஹல்லேலூயா. நான் பிரசங்கிக்கிற முதற்கொண்டு, செய்கிற ஊழியம் முதற்கொண்டு, இன்னும் என்னுடைய பழக்கங்கள் அதன் முதற்கொண்டு எனக்கு தகுதியானதே கிடையாது. கர்த்தர் எல்லாவற்றிலுமே பெரிய காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இன்னும் நான் நம்புகிறேன், இன்னும் தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை தான் செய்வாரு. ஆமென். கை வைத்து சொல்லுங்க. நான் ஏன் நம்புறேன், நான் என்னுடைய தகுதியை கர்த்தர் பார்க்கறதே இல்லை. என்னுடைய தகுதியெல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? என் தேவனால் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. என்னது? எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள், எந்த மனுஷனையும் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்துகிற ஆண்டவர். அவரை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல 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 நீங்க தேறினவர்களாக மாறிக்கொண்டே இருப்பீர்கள். அவரை குறித்து நான் கேள்விப்பட நான் தேறினவனாக மாறிக்கொண்டே இருப்பேன். அவரை குறித்து ஒரு மனுஷனுக்கு நீங்க சொல்ல சொல்ல நீங்க அந்த மனுஷன் தேறினவனாய் மாறிக்கொண்டே இருப்பான். அந்த மனுஷன் தேறினவளாய் மாறிக்கொண்டே இருப்பான். அவங்க குடும்பத்துல, அவங்க வாழ்க்கையில, அவங்க ஞானத்துல, எல்லாவற்றிலும் தேறினவர்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எனக்கு உண்மையாக நம்ம மக்களை குறிச்செல்லாம் எப்போவுமே ரொம்ப பாரம் உண்டு, நம்முடைய சபை மக்கள். ஏன்னா நம்ம மக்கள் புரிஞ்சு கொள்றதுல ரொம்ப கம்மி. நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் உங்களை குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா உண்மையாக எனக்கு நானே அப்படி தான் இருந்தேன் ஒரு காலத்தில். அதனால் உங்களை நான் குறைச்சி சொல்லலைண்ணா. ஆனால் நான் சொல்கிறது இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் இருக்கீங்க, அது வேறு விஷயம். ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அதை புரிஞ்சு, அதை கிரகிச்சு, திரும்ப அதை அப்படியே ஞாபகம் வச்சு மறுபடியும் ரீகால் பண்ணால் அதை சொல்கிற ஆட்கள் ரொம்ப கம்மி நம்முடைய சபையில். யாரோ ஒருத்தர் அல்லது
2 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் நான் பார்க்குறேன், முந்தி உள்ள காலங்களுக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பார்க்குறேன், ஜனங்களை இப்போ என்ன செய்யிட்டாங்க, தேறிட்டாங்க. ஹல்லேலூயா. முந்தியை விட ஃபுல்லாக இல்லை, முந்தியை விட என்ன செஞ்சிட்டாங்க, இப்போ தேறிட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கு கிறிஸ்துவை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அவங்க கேட்குறாங்களோ கேட்கலையோ, அவங்க வர்றாங்களோ வரலையோ, அவங்க புரிந்து கொள்ளுகிறார்களோ புரிந்து கொள்ளவில்லையோ, கிறிஸ்துவ என்ன செய்கிறோம், நாங்கள் சொல்லி அதில் அசறது இல்லை. பைபிள் ஸ்டடி நடத்தி கொண்டே இருக்கிறோம், ஜெபம் நடத்தி கொண்டே இருக்கிறோம், இப்படி போய்கிட்டே இருக்குது. அவங்க புரியல, உண்மைதான். ஆனால் முந்தி உள்ளதுக்கு இப்போ பார்த்தா அவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல சொல்லாமா? இப்போ நிறைய பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, அதே பெரிய காரியம் இல்லை. முந்தி அப்படியே உம்மனா மூஞ்சி மாதிரி அப்படியே உட்காந்துருப்பாங்களே, நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க. இப்போ இன்னும் நிறைய இருக்குது உம்மனா மூஞ்சி, அது வேற விஷயம். அதிகாலை ஜெபத்தில் வருவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, குறிப்பிட்ட ஒரு 2-3 பேர் தான் இன்னும் ஜெபம் பண்ணுவாங்க. மற்றதெல்லாம் அப்படியே உட்காந்துருக்கா, தூங்கிட்டு இருக்கா இல்லை முழிச்சிருக்கா எதுவுமே தெரியாது நமக்கு. சில சமயம் பார்த்து அதிகாலை ஜெபம் முடிச்சு நான் வெளியே போயிடுவேன். வெளியே போயிட்டு அந்த குரூப்பில் தற்செயலாக பார்த்தா ஜாயின்னு கேட்கும் மேலே. ஏன்னா இன்னும் 2 அப்படியே லைன்லேயே இருக்குது, ஏன்னா தூங்கிட்டது அப்படி. அதான் அர்த்தம், இன்னும் வெளியே வரல அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அப்படி ஆன் பண்ணி வச்சுட்டு அப்போ ஆட்டில் கொரட்டை. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கை காட்ட மாட்டீங்க, கை காமிங்க பார்ப்போம். எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? காட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. சரி, சொல்ல வரேன்னா, முந்தி உள்ளதுக்கு இப்போ பரவாயில்ல. நிறைய பேர் ஜெபம் பண்ணுறாங்க, நிறைய பேர் வேத வசனத்தை சொல்கிறாங்க ஆண்டவர் கிருபையில். ஏன்னா நாங்கள் கிறிஸ்துவை உங்களுக்கு அறிவித்து கொண்டே இருக்கிறோம், கிறிஸ்துவை உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறோம். இந்த ஞானமிக்க வசனங்களை உங்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த வசனம் நாங்க சும்மா இருந்தாலும் இந்த வசனம் உங்களை சும்மா விடாது. நாங்க சும்மா இருந்தாலும் இயேசு உங்க மேல வச்சாரு பாருங்க கிருபை, இயேசு உங்கள் மேல வச்சாரு பாருங்க ஒரு தெரிந்து கொள்ளுதல், உங்கள் மேல வச்சாரு பாருங்க ஒரு ஞானம், அது சும்மா இருக்காதுங்க, உங்களை எழுப்பி விட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையை அதை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிதானே? எனவே பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த நாள்ல சொல்றாரு, நீ கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வாரு, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குற என்று சொல்லி பாருங்க. அந்த அந்த சம்பவம் நடக்கிறது, நம்ம வசனம் பார்த்தோமே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாருன்னு. அந்த சம்பவம் நடந்த அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் தீர்க்கதரிசனமா தன்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு. நீங்க 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனத்துல வர நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு பெரிய சேனை இந்த கர்த்தருடைய ஜனங்களை நோக்கி என்ன செய்கிறது, வருகிறதா. பாருங்க, வாசிங்க 2ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. மந்தாரம் மண்ணால் பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும்னா என்ன அர்த்தம்? பரவும்னா அப்படியே உங்களை மூட போகுது. அல்லேலூயா. அதாவது சிலான் எப்படிப்பட்ட தேசம், ஸ்ரீலங்கா எப்படிப்பட்ட நாடு, அது எவ்வளவு பெருசு, சின்ன நாடு. இந்தியா எப்படிப்பட்ட நாடு? இந்தியா உலகத்திலேயே 2வது மக்கள் தொகை கொண்ட நாடு. அநேகமாக என்ன கொஞ்ச நாளில் ஃபர்ஸ்ட் எட்டி பிடிச்சி, இப்போ கூட எட்டி பிடிச்சிட்டா என்னன்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ வேகமாக இந்திய தேசத்தில் என்ன செய்யிட்டு இருக்கிறது, மக்கள் தொகை பரவி கொண்டிருக்கு. நம்ம மக்கள் தொகையில் கூடுறதை பார்த்து சைனாவுக்கு ஒரு இது வந்துட்டு, என்ன சொல்ல, ஒரு ஜெலஸ் வந்துட்டு அவங்களுக்கு. ஏன்னா அவனுக்கு மேன் பவர் அதிகமாக தேவைப்படுது. ஏராளமான அவன் தொழிலில் வந்து நிறையா காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறான். அவன் இந்தியா நம்மளை விட்டு கூடிடக்கூடாதுன்னு அங்கே ஒரு சில சட்டங்களை எடுத்துட்டான். அதாவது இந்த மக்கள் தொகை பெருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில சட்டங்களை போட்டிருந்தான் முந்தி. இப்போ சீனாவில் அந்த ஒரு சில சட்டங்களை எடுத்துட்டான்னு சொல்லி கொஞ்ச நாளில் நான் பேப்பரில் படிச்சிங்க. அவருக்கு வேறு ஏதாவது படிச்சிங்களா? நமக்கு தான் அந்த பழக்கம் கிடையாது, பேப்பர் படிக்கிற பழக்கம் கிடையாதுல்ல. என்ன, நம்ம ஒன்று பைபிளை மட்டும்தான் படிப்போம். அல்லேலூயா. என்னது, பைபிளை படிக்கிற தவிர வேறு எதையுமே என்ன செய்கிறது, தொடுறது கிடையாது. நம்ம பைபிளை படிக்கிற ஒரு டெஸ்ட் இங்கே வச்சா தான் நமக்கு தெரியும். நம்மளுடைய பைபிள் படிக்கிற அந்த ஞானத்தை குறித்து இங்கே ஒரு டெஸ்ட் வச்சா தெரிஞ்சிடும் நம்ம எந்த அளவுக்கு பைபிளே கிடக்கிறோம் அப்படின்னு சொல்லி. பேப்பரையும் படிங்க, பைபிளையும் படிங்க, பேப்பரையும் படிங்க. நான் படித்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. சீனா என்ன செய்கிறதா, இந்திய தேசம் அந்த மேன் பவரில், அதாவது மக்கள் தொகையில் வளர்றதை பார்த்து
சீனா இப்போ ஒரு சில மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கான ஒரு சில சட்டங்களை நீக்கிட்டாங்களாம், பெருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அப்படிப்பட்ட சீனா இந்தியாலாம் பெரிய தேசம். இப்போ இந்த தேசங்கள் வந்து ஒரு படையெடுத்து இலங்கைக்கு போனால் என்ன நடக்கும் தெரியுமா? இலங்கையோட ஜனத்தொகை அளவுக்கு நமக்கு இராணுவத்தில் இருக்கிற சிப்பாய்கள் அதிகாரிகள் தொகை இருக்கும். நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒன்று அவ்வளவா இவ்வளவா அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். இலங்கையில் இருக்கிற மக்கள் தொகை அளவுக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற இராணுவத்தில் காணப்படுகிற அதிகாரிகள் சிப்பாய்கள் தொகை இருக்கும். அந்த அளவுக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு நாம பெரிய தேசம். இந்த பெரிய தேசத்துலேருந்து ஒரு பெரிய படை போய் இலங்கையில் இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? அப்படிதான் இந்த இஸ்ரவேல் என்பது ஒரு சிறிய தேசம், இதை ஒரு பெரிய தேசம் சொல்றார் பாருங்க. இதை வாசிங்க, அதை பிரைஸ் தி லார்ட். 2ஆம் வசனம் திரும்ப வாசிங்களேன். அவருக்கு எடுத்துக்காட்டு சொல்றார் பாருங்க. விடிய கால வெளிச்சம் மலைகள் மேல எப்படி பரவி நிற்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு இடத்த கூட என்ன செய்யாது, விடாது. அதான் மலைகள் மேலன்னு போட்டிருக்கிறாரு. மலைகள் மேல அந்த சூரியன் உதிக்க ஆரம்பிச்சுன்னா மலை மேல ஒரு இடம் கூட விடாம என்ன செய்யாது, நிரப்பிடும் அந்த வெளிச்சம். எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு ஓமைக்கு. விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவுமா. யார் மேல தெரியுமா? யார் மேல? இஸ்ரவேல் ஜனங்கள் மேல. தீர்க்கதரிசனமா சொல்றாரு, பரவும். அடுத்து, அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனியும் வரப்போவதில்லை. அவ்வளவு அவர் சொல்லிட்டாருன்னா அதானே, அது வராத ஒரு பெரிய படையெடுப்பு. இதுக்கப்புறமும் இனி என்ன செய்ய போகிறது? அப்படிப்பட்ட படையெடுப்பு வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு பெரிய படையெடுப்பு வரப்போகிறது. அப்ப என்ன நடக்குமா பாருங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. வாசிங்க. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருக்குமா அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த படை வருவதற்கு முன்னாடி தேசம் எப்படி இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்தை போல அவ்வளவு செழிப்பா, அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு ஆசீர்வாதமா அப்படி இருந்த தேசம் எப்போ இருந்துச்சா? அது வர்றதுக்கு முன்பாக. அந்த தேசம், அந்த பலத்த ஜாதி இஸ்ரவேல் ஜனங்களோடு படையெடுத்து வரும் முன்பாக தேசம் எப்படி இருந்துச்சு? செழிப்பா இருந்துச்சியா? ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பா இருந்துச்சு. அடுத்து வாசிங்க. அவைகளுக்கு பின்னாக முந்தி ஏதேன போல இருந்துச்சு. அதுக்குதான் இந்த வசனம் எவ்வளவு எப்படி சொல்ல ஒரு பூடகமா கொடுத்துருக்கா பாருங்க. அந்த படம் வருவதற்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சு. வந்துட்டு போன பிறகு எப்படி மாறிடுமா? பாலான. இப்படி ஒரு படை வரப்போகுதுங்க. இப்படி ஒரு தேசம் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக வரப்போகிறது. அதான் சொல்றாரு. இன்னும் நீங்க எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, பிரைஸ் தி லார்ட், 6ஆம் வசனத்தை வாசிங்க. அந்த படைக்கு முன்பாக ஜனங்கள் என்ன செய்வாங்க? நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகி போகும். அடுத்து 8ஆம் வசனம் வாசி பாருங்க. ஒன்றை ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் செல்லும். இது எதுக்காக சொல்லப்பட்டது தெரியுமா? அந்த பலத்த ஜாதி எப்படி இருப்பாங்களாம்? அவர்கள் ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்மியா வருவாங்களாம். ஹல்லேலூயா. ரொம்ப ரொம்ப ஒரு ஒழுக்கமான, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நம்முடைய தேசத்துல சபைகள் ஒழுக்கமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நம்மை பார்க்கலும் ஒரு ஒழுக்கமான ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? என்ன கூட்டம் தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? நம்ம நினைச்சே பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு ஒழுக்கம் ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா? என்ன கூட்டம் தெரியுமா? ஆர்எஸ்எஸ் சொல்லுவாங்களா? அவ்வளவு ஒழுக்கம். அங்கே ஏராளமான பேர் திருமணம் முடியாம அந்த இயக்கத்துக்காக, கடவுளுக்காக இல்லை. நாமெல்லாம் ஒரு சிலர் கடவுளுக்காக, தேவனுக்காக திருமணம் முடியாம ஊழியம் செய்யறோம். அவங்க கடவுளுக்காக கூட இல்லை, அந்த இயக்கத்துக்காக. அந்த இந்து ராஷ்டிரம் என்ற ஒன்று இந்தியா முழுக்க உருவாகணும், ஒரே மதம் உருவாகணும் என்பதற்காக அவர்கள் அந்த இயக்கத்திற்காக தங்களை ஒப்பு கொடுத்து எத்தனை பேர் திருமணம் முடியாம இருக்கிறாங்க இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்துல. ஹல்லேலூயா. மாத்திரம் இல்லை, அவங்க செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப
ஒழுக்கமா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இதை அணிவகுப்பு நடத்துவாங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நம்முடைய இராணுவம் எப்படி அணிவகுப்பு நடத்துமோ அதை போன்ற ஒரு அணிவகுப்பு. அவங்க தனி இராணுவம் வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு தெரியுமா உங்களுக்கு, தனி இராணுவம் வச்சிருக்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு எல்லா விதத்திலும். அதை போல இந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி படையெடுத்து வரப்போகிற அந்த படை எப்படி இருக்குமா, ஒன்றை ஒன்று நெருக்காது. அடுத்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கூட விலகி போக மாட்டான். ரொம்ப ஆர்கனைஸ்ட் அப்படி போவானா கரெக்டா. அந்த எதுலையுமே அது குறைவு கிடையாது. பாருங்க, இது எல்லாமே அந்த தேசத்தின் இஸ்ரவேல் தேசத்தின் மேல படையெடுத்து வரப்போகிற அந்த இராணுவங்களை குறித்த பிளஸ் பாயிண்ட் பூரா அதில் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய இராணுவம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வரப்போகிறது. ஹல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரம். இவ்வளவு வல்லமை அந்த அந்த படைக்கு, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, அதாவது தேவனுடைய ஜனங்களை நோக்கி. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களேன், தேவனுடைய ஜனங்களை நோக்கி வருகிற அந்த படை. ஹல்லேலூயா. அவ்வளவு ஆர்கனைஸ்டா, அவ்வளவு ஒழுங்கா, அவ்வளவு வல்லமையா. அவங்க வல்லமையை குறித்து சொல்றதுக்கு தான் இதை ஓமையா சொல்ற. அவைகளுக்கு முன்பாக பூமி என்ன செய்யும், அதிரும், வானங்கள் அசையும், அடுத்து சூரியனும் சந்திரனும் இருண்டு. இவ்வளவு பெரிய படை இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வரப்போகுதுங்க. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, தேசமே நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூரு. ஹல்லேலூயா. என்ன, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு. ஆமென். நீ இதுல குறைவா இருக்கலாம், தேவன் அதை பார்க்கிறது இல்லைங்க. அவர் எப்பவுமே தன்னுடைய அழைப்பை தான் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நான் சொன்னேன்னு அந்த இயக்கம் அவ்வளவு பெரிய ஒழுங்கான இயக்கமா இருக்கலாம், ஆனால் அவங்களோடு வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் இல்லை, அவர்களுக்கும் அது மேல நம்பிக்கை இல்லை. ஹல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு, அவங்க மதத்தை பரப்பணும்னு நினைக்கிறாங்களே தவிர கடவுள் நம்பிக்கை என்பது ரொம்ப கிடையாது. மதத்தை பரப்புன்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். ஒரு மதம் ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர கடவுள் நம்பிக்கை கிடையாது, தேவன் மேல நம்பிக்கை கூடாது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் ஜீவனுள்ள ஆண்டவர், இது படைபலமிக்க ஆண்டவர். ஹல்லேலூயா. படைபலமிக்க ஆண்டவருங்க. அவர் தான் சொல்றாரு, நீ பயப்படாத, சந்தோஷமா இரு. எத்தனை பெரிய போராட்டம் வரட்டும், எத்தனை பெரிய பிரச்சனை வரட்டும், நீ பயப்படாத, நீ மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர், அவர் உன் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயால ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். கொடுமை, நாசம், அழிவு, நாச மோசம் உன் எல்லை எங்கிலும் வரவே வராது. ஹல்லேலூயா. உன் வாசலை துதி என்றும் உன் மதிலை ரட்சிப்பு என்றும் சொல்லுவாய். ஏசாயால ஒரு வசனம் சொல்லுது, என்னது உன் வாசல், என்னது ஐயா, உன் வாசல் துதியா இருக்கும். உன்னுடைய உன்னுடைய மதில் எப்படி இருக்காது, ரட்சிப்பு. நீ ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவன் பெரிய ராஜா வரலாம், திறமையான ராஜா வரலாம். திறமையான ராஜாக்கள்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. ஹல்லேலூயா. திறமையான ராஜாக்கள்லாம், அலெக்சாண்டர் பார்த்தோம், அவர் முடிவு. மாவீரன் அலெக்சாண்டர். இன்னொருத்தர் நெப்போலியன், அவருக்கு ஒரு பேர் உண்டு. இவர் ஸ்தோத்திரம் இல்லை, இவர் தான் நெப்போலியன் தான் சொல்றேன். நெப்போலியனுக்கு ஒரு பேர் உண்டு, அலெக்சாண்டருக்கு ஒரு பேர் மாவீரன் நெப்போலியன். அலெக்சாண்டர், அலெக்சாண்டர் தி கிரேட், மகா அலெக்சாண்டர். பாருங்க, மகா அலெக்சாண்டர் ஒருத்தர், இன்னொருத்தர் மாவீரன் நெப்போலியன். ரெண்டு பேர் சாவும் பரிதாபமாக தான் ஆச்சு. ஹல்லேலூயா. அவர் அலெக்சாண்டருக்கு வந்துட்டு ஊருக்கு போய் சேர முடியல, அதுக்குள்ள காய்ச்சலில் செத்து போயிட்டாரு. செத்து போகும்போது அவருக்கு அறிவு வந்துச்சான். அறிவு வந்து என்ன செஞ்சாலும் தெரியுமா, அவர் தன்னுடைய தளபதிகளை கூப்பிட்டு, நான் சாக போறேன், சாருக்கு முன்னாடி என்னுடைய வேண்டுகோள் நீங்க நிறைவேற்றணும். என்னன்னா, நான் செத்த உடனே என்னுடைய ரெண்டு கைகளையும் வெளியே தெரிகிற மாதிரி வச்சு என்னைய பெட்டியில வச்சு கொண்டு போகணும்னு சொன்னாராம். எதுக்கா அப்படி சொன்னாராம், நான் எவ்வளவோ தேசங்களை ஜெயிச்சு வந்தேன், கடைசியில் போகும்போது
ஒண்ணுமே இல்லாம தான்ப்பா போறேன், என் கை வெறுங்கையா தான் போகுது என்று எல்லாருக்கும் காட்டினேன். பாத்தீங்களா, கடைசி நேரத்தில் அவர் தன்னை ஒன்றும் இல்லாதவராக, ஒன்றும் இயலாதவராக உலகத்துக்கு தன்னை காட்டினார். அல்லேலூயா. நம்ம நெப்போலியனுடைய வாழ்க்கை அப்படிதான். நெப்போலியன் ஒரு ஹெலினா என்ற இதில் ஒரு தீவில் வைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் அல்ல, ஒரு தீவில் நாடு கடத்தப்பட்டார். அந்த நாட்டிலேயே அவர் நினைச்ச எதையுமே செய்ய முடியல. ஒரு தளபதி அவருக்கு காவலா போட்டிருந்தாங்களாம். நீங்க அவனுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி அந்த தளபதியை போட்டிருந்தாங்களாம். இந்த பிரிட்டிஷார் நினைக்கிறேன், பிரிட்டிஷர்ஸ் தான். ஆனா அந்த தளபதி அவன் நினைச்ச எதையுமே செய்ய விடல. பெரிய அந்த பிரிட்டிஷ் அரசாங்கமே நீ அவனுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கணும்னு அந்த தளபதியை போட்டுச்சான் நெப்போலியனுக்காக. ஆனா அந்த தளபதி எதுவுமே செய்யல. மாறாக என்ன செஞ்சானா, நெப்போலியனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷத்தை கொடுத்து அவனை கொன்றே போட்டானா. அல்லேலூயா. பாருங்க, இவங்கெல்லாம் உலகத்தை ஜெயித்தாங்க, பெரிய பெரிய ராஜ்யங்களை ஜெயித்தாங்க. பிரிட்டிஷ் என்பது அந்த நாட்களில் அதாவது அவருடைய சூரியன் உலகத்தில் எங்கேயுமே மறைவதில்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. என்னன்னா, பிரிட்டிஷாருடைய ராஜ்யம் உலகமெங்கும் அப்படி பரவி கிடந்து, பிரிட்டிஷ் அங்கே ஆட்சி செய்கிறான், இங்கே ஆட்சி செய்கிறான், இங்கே சூரியன் மறைஞ்சாலும் அங்கே சூரியன் உதித்து கொண்டிருக்கும். அந்த அளவுக்கு அவன் உலகத்தின் பல திசைகளில் ஆட்சி செய்து கொண்டு, அதனால நெவர் சன்செட்ஸ் இன் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு சொல்லி ஒரு மொழி உண்டு, பழமொழி உண்டு. அதை போல அந்த பிரிட்டிஷே ஆட்டம் காண வைத்த நெப்போலியன் கடைசியில் ஒண்ணுமே காணாம போயிட்டான். அல்லேலூயா. பரிதாபமா அவன் ஹெலினா தீவுல சிறை வைக்கப்பட்டு மரித்து போனான். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நம்முடைய கர்த்தர் அவர் ராஜாதி ராஜாங்க. அல்லேலூயா. அவர் ஒரு நாள் இவ்வளவு பெரிய சேனை தான், அவர் என்ன செய்தார் பாருங்க. வாசிங்க 20ஆம் வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல 2:20. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் துரத்தி விடுவேன். நாற்றம் எழும்பி அது பெரிய காரியங்களை செய்தது. அல்லேலூயா. கர்த்தர் அதற்கு பெரிய காரியங்களை செய்தார். அதான் அதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தம். அது பெரிய காரியங்களை செய்தது என்றால் பெரிய காரியங்களை செய்தார். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அது முன்தண்டு கீழ்கடலுக்கும் பின்தண்டு என்ன சொல்றாரு, நான் அந்த சேனையை போற கடல்ல அமிழ்த்து போட்டேன் ஐயா அப்படிங்கிறாரு. அது மாத்திரமல்ல, அந்த சேனையை நான் என்ன செய்தேன், வறட்சியான இடத்துக்கு அனுப்பிச்சேன், பாலான இடத்துக்கு அனுப்பிச்சேன் அப்படிங்கிறாரு. பாலான இடம்னா பேரன் லேண்டு அப்படிம்பாங்கல்ல, அதாவது மலட்டு நிலம், ஒண்ணுமே விளைய முடியாத இடத்துக்கு அந்த சேனையை நான் அனுப்பிச்சு விட்டேன். கடலுக்குள்ள நான் அமிழ்த்து போட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பெரிய தேவன் பெரிய காரியங்களை நமக்காக செய்கிற தேவன். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா, உங்களுக்கு எதிராக எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பெரிய மனிதர்கள் வந்தாலும் சரிங்க, கொஞ்ச காலம். நான் தான் சொன்னேன், விஜய் சொல்லும்போது சொன்னான்ல, இயேசு கிறிஸ்துவை பிடிச்சிக்கிட்டா நம் ஆசீர்வாதத்துக்கு ஷார்ட்கட் அப்படின்னு. உண்மைதான், ஷார்ட்கட்டு தான். ஆனால் ஷார்ட்கட்ன உடனே பிடிச்ச உடனே மேலே பேர் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதான் நான் சொன்னேன், எபிரேய நிருபத்தில் கடைசி அந்த 10ஆம் அதிகாரத்தில் கடைசியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது, நீங்கள் தைரியத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் வாசிங்க, பிரைஸ் தி லார்ட். 10ஆம் அதிகாரத்திலே 35ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்து வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. உங்க வாழ்க்கையில் அவர் செய்வாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு, உங்க பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை உயர்த்துவாரு. நீங்க தேவனை பிடித்து கொண்டபடியெல்லாம் கண்டிப்பா செய்வாரு. உலகம் செய்ய முடியாதத, உலகம் இதுவரை உங்களுக்கு செய்யாதத அவர் செய்வார். அதெல்லாம் எத்தனையோ மனுஷங்களை நம்பி இருக்கிறேன். ஒரு காலத்துல அவங்க இருந்தா அப்படி நம்ம அவங்க கூடயே ஒட்டிட்டு இருந்தா நம்ம அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம். ஆனா ஒருத்தன் கூட நம்மளை யூஸ் பண்ணானே தவிர ஒருத்தனும் நமக்கு பிரயோஜனமானதை செய்யவே இல்லை. இன்னைக்கு வேற அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க எந்த மனுஷனை பிடித்து கொண்டாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற விதமா பேசுவான், உங்களுக்கு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேங்கிற மாதிரிலாம் செய்வான், சொல்லுவான். ஆனா ஒரு நாள் உங்களை உயர்த்த மாட்டான். நீங்க தேவனை பிடித்து கொண்டால் மட்டும்தான் உயர முடியும். ஆனால் அதற்காக ஷார்ட்கட் சொன்ன உடனே இன்னைக்கு பிடிச்ச உடனே நாளைக்கு நினைச்சிடாங்க. அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை வேணும். சொல்லுங்க, கை கொடுத்த பக்கத்துல பொறுமை வேணுங்க. பொறுமை இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. சும்மா இல்ல, தேவன் ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரனா பொறுமையானது கண்டிப்பா நமக்கு அவசியமா. அது மிகப்பெரிய தேவனிடத்திலிருந்து வருகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு சிறந்த குணாதிசயம் பொறுமை. ஹல்லேலூயா. நமக்கு பொறுமை வர வேண்டும் என்பதற்காகத்தான் அநேக வேலையில் நான் ஒரு காலத்தில் ஆசீர்வாதத்துக்கு அப்படி இப்படி குதிச்சு ஜம்ப் பண்ணி அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு எவ்வளோ செஞ்சு பார்த்துருக்கேன். ஊழியத்தில் மேன்மை, உலகத்தில் மேன்மை, இதுக்கெல்லாம் நடக்கவே இல்லை. அது ஒரு உலக பிரகாரமான மனுஷனுக்கு அது நடக்கலாம். ஆனால் நீ ஆவிக்குரிய மனுஷனாக இருப்பாய் என்றால் இந்த உலகத்தில் நீ ஆசீர்வாதம் பெறுவதற்கு, உயர்வதற்கு, மேன்மை அடைவதற்கு இயேசுதான் வழி. இயேசு பெரிய ஷார்ட்கட் தான். ஆனால் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற விட எப்படி இருக்கணுமா? நம்ம ஒரு நாள் உன் நீதியை வெளிச்சமாக்குவார், ஒரு நாள் உன் நியாயத்தை பட்ட பகலாக்குவார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் உன்னை உயர்த்துவாருங்க, சந்தேகம் இல்லை. பொறுமையா இருப்பது, நீங்க ஜெபம் பண்ணா கூட ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உடனே கிடைப்பதல்ல. பொறுமையா இருக்கும்போது கிடைக்கிறதா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். பைபிள்ல 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் எப்பொழுது, லூக்காஸ் 18ஆம் அதிகாரத்தில் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்லுகிறாரு. என்ன ஊமை? ஒரு நியாயாதிபதி இருந்தான், ஒரு 7 விதவை தாய் இருந்தா. அவ தன்னுடைய காரியத்தில் நீதி செய்யணும்னு அவன்கிட்ட போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். அவன் கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறான். அடுத்து அவன் நீதி செய்யாவிட்டாலும், அவன் அநீதிக்காரனா இருந்தாலும், இந்த பொம்பளை என்ன அலட்டிக்கிட்டே இருக்காள, திரும்ப திரும்ப புழு 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 புழுன்னு அரிச்சுக்கிட்டே இருக்காளா என்று சொல்லி ஒரு நாள் அவனுக்கு நீதி செய்தானாம். அவளுக்கு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அடுத்து அந்தப்படியே இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்முடையவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு தேவன் நீடிய பொறுமையாக இருப்பாராம். நீ இன்னொரு வசனத்தை கூட வாசிங்களேன், நல்ல வசனம், அதை எடுத்து வச்சேன் காலையில். மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தர் தேவன் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பாராம். ஹல்லேலூயா. என்ன ஒரு நிதானம்! கர்த்தர் என்ன செய்வாராம்? நம்மங்க உட்கார முடியாம பரபரத்துட்டு இருப்போம் சில வேலைகளில். திரும்ப உங்களுக்கு ஒரு சில காரியங்கள் ஐயோ நடக்க மாட்டேங்குது அப்படி நினைக்கும் போது எனக்குலாம் அப்படிதான் வந்துடும். ஒரு சில காரியங்களுக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பேன், யாராவது வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேன், லேட் ஆகிட்டு இருக்கும், இல்லை ஏதாவது நடக்கணும், அது லேட் ஆகிட்டு இருக்கும், தாமதம் ஆகிட்டு இருக்கும், என்னால் உட்காரவே முடியாது, அப்படி லாந்திக்கிட்டே இருப்பேன். என் மனைவி சொல்ல, உட்காருங்களேன் கொஞ்சம் அப்படின்பா. உட்கார முடியாது, என்னால் நினைச்சிட்டு இருப்பேன். என்ன பொறுமை இல்லை, ஐயோ நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் உட்கார்ந்து, ஹல்லேலூயா, அவர் உட்கார்ந்துட்டார்னா நீ என்ன நடமாடினாலும் பிரயோஜனம் இல்லை, நீயும் உட்கார்ந்து தான் தீரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் பொறுமை ஆயிட்டாருன்னா நம்மளும் பொறுமையா தான் இருக்கணும். தேவனுடைய பொறுமை எப்பொழுதுமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் தாங்க. தேவனுடைய பொறுமை எப்பொழுதுமே மிகப்பெரிய நன்மை தாங்க. ஐயோ நடக்க மாட்டேங்குது, தேவன் செய்வார். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய சேனை வந்தாலும், உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய நஷ்டம் வந்தாலும், உனக்கு விரோதமா எத்தனை பெரிய தோல்விகள் வந்தாலும், கர்த்தர் இந்த காலவேளையில சொல்றாரு, நீ பயப்படாதே, தேசமே பயப்படாதே, என் சகோதரனை பயப்படாதே, சகோதரியை பயப்படாதே. கர்த்தர் he will do great things for you. ஆமென். உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி, உமக்காய் காத்திருப்பே, உம்மையே பற்றி கொள்ளுவே, உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா 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 என் நீதி நீதானையா, ஏசையா ஏசையா ஏசையா
என் நீதி நீதானையா யெகோவா ஜிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா ஜிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயப்பட்ட பகல் போலாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவி கர்த்தரே தாங்குவீரே என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறே என்னை கர்த்தரே தாங்குகிறே என் பாதையிலே நோக்கமாய் உள்ளே என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறே ஏசையா 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 என் நீதி நீதானையா ஏசையா என் நீதி நீதானையா யெகோவா ஜிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவா ஜிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம். உங்களுடைய வாழ்க்கையில எல்லாரும் உங்க கைவிட்டு போகலாம், எல்லாரும் உங்களை கைவிடலாங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டேன். நேற்று ஒரு ஊழியக்காரோட பேசி கொண்டிருந்தேன். அப்போ அவர் சொன்ன ஒரு சாட்சி உண்மையாகவே பயங்கரமாக இருந்துச்சு. அவர் ஒன்றுமே இல்லாமல் வந்தவர் ஊழியத்துக்கு. நான் நேற்று 2 நாள் கேம்ப் நடத்தினோம். அதில் என்னோடு கூட இன்னொரு ஊழியக்காரர் பேசினார். அவர் ஒரு செய்தி கொடுத்தார், நான் ஒரு செய்தியை கொடுத்தேன் 2 நாட்களும். அந்த ஊழியக்காரர் சொன்னார், அவருடைய சபை இன்றைக்கு ஒரு பெரிய சபையாக கட்டியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலே செலவழித்து கட்டியிருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் 1000 ரூபா வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 1 கோடிக்கு மேலே கட்ட உதவி செய்தார். அவர் சொன்ன ஒரு சாட்சி, அதில் சபையில் நிறைய காரியங்கள் சொன்னார். அதில் ஒரு சாட்சி உண்மையாகவே என்னை அசைத்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சபை கட்டும்போதே அவர் என்ன ஏசி சபையாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 4000 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன், இருக்கும்போது 4000 ஸ்கொயர் ஃபீட் நினைக்கிறேன். நம்ம சபையோடு கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு பெரிய சபை. அவர் சொல்கிறாரு, ஏசியாக கட்டிடணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஜெபம். ஒன்றுமே கிடையாது அவர்கிட்ட. அப்படி ஜெபம் பண்ணாராம். சபையெல்லாம் கட்டி முடிச்சாச்சான். அவருக்கு அனௌன்ஸ் பண்ண ஒரு மாதிரி இருக்கான். என்னென்னா, நம்ம ஏசி போடணும் அப்படின்னு சொன்னால், சபை இல்லாமல் இருந்தவனுக்கு கர்த்தர் சபையை கொடுத்துருக்கிறாரு, இவனுக்கு ஏசி போடணும்னு வேற என்னம்மா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைப்பாங்களே அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாமே இருக்கிறாராம். அதை குறித்து அனௌன்ஸ் பண்ணல, ஆனால் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாராம். ஆண்டவரே அப்படியே சபை ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி இடங்கள்லாம் சபை ஏசியாக இருக்கணும். என்னென்னா, ஃபுல் வெட்டாந்தர தான், முழுக்க வெயில், அந்த அளவுக்கு பயங்கரம். நாங்களே ஒரு மீட்டிங் போயிருந்தோம், பயங்கர புழுக்கம், பயங்கர வெக்க. சுற்றி வட்டாரத்தில் எந்த வீடுமே கிடையாது, ஒரு பாலைவனத்தில் இந்த மாதிரி தான் கட்டியிருக்கிறார். அப்போது அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தாராம், சபையில் அனௌன்ஸ் பண்ணல. அப்போது ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாராம். ஃபோன் பண்ணி, பாஸ்டர் உங்களுக்கு இதுக்கு எவ்வளோ ஆகுது, இதுக்கு எவ்வளோ ஆகுது, இதுக்கு எவ்வளோ ஆகுது அப்படி கேட்டு அப்போது ஏசி போடணும்னா எவ்வளோ ஆகும் பாஸ்டர்? இவ்வளோ ஆகும், கிட்டத்தட்ட 12 லட்சம் அப்படி சொன்னாராம். 12 லட்சம் ஆகும். அப்படியா பாஸ்டர், நான் அந்த ஏசியை நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். சொல்லி போட்டு கொடுத்துட்டாராம். நல்ல கவனிங்க, இது காட்சி, இது காரியம் அல்ல, போட்டு கொடுத்துட்டாராம். கொடுத்து முடிச்சுட்டு அவர் சொன்னாராம், பாஸ்டர்
நான் உங்களுக்கு இந்த லட்சம் செலவழிச்சு கொடுத்தனால நான் இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரன் நினைக்கிறாங்க. என்னிடத்தில் இருந்த பைசாவை பூரா நான் வந்து கர்த்தர் திரும்ப திரும்ப என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். நீ அதுக்கு செலவழிச்சு கொடுக்கணும் பேசிக்கிட்டே இருந்தார். அதனால என்கிட்ட இருந்ததை பூரா எடுத்து செலவழிச்சு ஏசி போட்டு கொடுத்துட்டு என்கிட்ட ஒன்றுமே இப்போ கிடையாது அப்படின்னாராம். அல்லேலூயா. இதுதான் சாட்சி. அப்போ கர்த்தர் பாருங்க, அவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சார்னா எந்த மனுஷனும் எங்கேருந்து கூட்டு கொண்டு வந்து வருவார், எந்த மனுஷனிடத்தில் பேசுவார், யாரை கொண்டும் செய்வார். அல்லேலூயா. ஒரு மனுஷனை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. அல்லேலூயா. யோனத்தான் அவங்க 2 பேர் மாத்திரம் போறாங்க ஒரு சேனையை பார்க்கறதுக்கு, விளவு பார்க்கறதுக்கு. அப்பா சொல்ற யோனத்தான் சொல்கிற வார்த்தை, நம்ம 2 பேர் மாத்திரம் இருக்கிறோம் அப்படின்னு கூட வர்றவன் சொல்றான். யோனத்தான் சொல்றாரு, ஒருவனை கொண்டாகிலும் 2 பேரை கொண்டாகிலும் அநேகரை கொண்டாகிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. கையை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் கரங்களை தட்டி பாருங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவன் ஒரு காரியத்தை முடிவெடுத்தான்னா யார் அதை தடை பண்ண முடியும்? எவ்வளவு பெரிய சேனை வரட்டுமே, எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டுமே, எத்தனை பேர் எதிராக நிக்கட்டுமே, யார் தடை பண்ண முடியும்? தேவன் அல்லவா நம்மோடு கூட இருக்கிறாரு. நமக்கு ஏற்கனவே அனுபவப்பட்டிருக்கலாம ஒரு பெரிய சேனையை போன்ற ஒரு கூட்டம் வந்து நின்றது நம்முடைய சபைக்கு முன்பாக. நம்ம இந்த கூலகட பஜார்ல ஆராதனை நடத்தி கொண்டு இருக்கிறப்போ பெரிய சேனையை போன்ற ஒரு கூட்டம். இது பெரிய சேனை. ஆமா, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற சேனையில பெரிய சேனை அதுதான். ஞாபகம் வச்சுக்கங்க. அவ்வளவு வல்லமை இருக்கு அவங்களுக்கு, அவ்வளவு பலன் இருக்கு அவங்களுக்கு. ஆனா நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாருங்க. ஒருத்தனும் ஒன்றும் செய்ய முடியல, நம்ம ஊழியத்தை அசைக்கவே முடியல. நாம சிறு கூட்டம் தான். ஆனா கர்த்தர் சொன்னார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை உனக்கு கொடுக்க உன் பிதா பிரியமா இருக்கிறான்னு சொல்லி சிறுமந்தையை பார்த்தா கர்த்தர் சொன்னாரு. ஒருவேளை நீங்க சிறுமந்தையா இருக்கலாம், சின்ன குடும்பமா இருக்கலாம், சின்ன கூட்டமா இருக்கலாம், அற்பமா எண்ணப்பட்டவர்களா இருக்கலாம், ஒரு மூலையில இருக்கிறவர்களா இருக்கலாம், யாராலும் எண்ணப்பட முடியாத ஒரு மனுஷ கூட்டமாக ஒரு குடும்பமாக நீங்க இருக்கலாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு இந்த காலவேளையில, பயப்படாதே சிறுமந்தையே, பயப்படாத சிறுமந்தையே, பயப்படாத சிறு கூட்டமே, பயப்படாத சிறு குடும்பமே, கர்த்தர் சொல்லுகிறாருங்க. ஹல்லேலூயா. எனவே நான் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனால கூட பாருங்க, அவர் என்ன செய்தாரா, அந்த சேனையை அவர் கடல்ல அமிழ்த்து. தேவன் நமக்கு நீதி செய்கிறவருங்க. நீதினா என்ன நீதி? நல்லது செய்கிறவர். நீதினா என்ன நீதி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாட்சம் பார்த்தீங்களா, அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனமா வாசிங்க. லூக்கா 18:9. அன்றியும் இல்ல நீங்க 9 வாசிக்கிறீங்க, அப்போ 5 வாசிங்க. அந்தபடியே அதை வாசிங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, எத்தனை வசனம் அது? 7வது வசனமா? 7 18:7. லூக்கா 18:7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருப்பாருங்க. ஆனா நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா. இதுல நியாயம் என்பதை நான் எதை பார்க்கிறேன் தெரியுமா? நியாயம்னு யாரோ அடிச்சு அவங்கள கர்த்தர் பழி வாங்கணும், அதுதான் நியாயம் அப்படிலாம் நாம நினைப்போம். ஆனா தேவன் எதை நியாயம்னு சொல்றாரு தெரியுமா? நீ ஜெபிக்கிறியா, நீ ஜெபிச்சதை கொடுப்பதுதான் தேவனுக்கு நியாயம். அல்லேலூயா. அந்த இடத்துல ஜெபத்தை குறித்து தானே சொல்றாரு. இரவு மகளும் தம்மை நோக்கி கூப்பிட்டு, நீங்க எந்த காரியத்தை குறித்து இரவு மகளும் தேவனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ பொறுமையா இருப்பாரு. உண்மைதான், நீங்களும் பொறுமையா இருக்கணும், உண்மைதான். ஆனால் நீ எதை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ, எதை இரவு மகளும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய், தேவன் எனக்கு தரமாட்டாரா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தில் அவர் உனக்கு அதை தருவதுதான் அவர் செய்கிற நியாயம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. சீக்கிரத்தில் அவர்களுக்கு, என்மையானவர்களே, உங்களுக்கு நியாயம் செய்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். நீங்க திரும்ப அந்த, அதாவது நான் முதல்ல அந்த எதிரான படையை குறித்து பார்த்தோம். அடுத்து தேவன் என்ன செய்வாராம்? அவர் தம்முடைய நாளிலே அதை செய்வார். நாம் அதுக்கு தான் பார்த்தோம். மல்கியா புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தோம். தேவன்
தம்முடைய நாளிலே அதை செய்வார். உட்கார்ந்து வெள்ளியை சுத்திகரித்து கொண்டிருப்பார். சுத்திகரித்து முடித்த பிறகு அவர் தம்முடைய நாளிலே, நீங்க 23 வசனத்தை வாசிங்க, யோவேல் 2:23. அசியன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி, சொல்லுங்க எல்லாரும், அவர் தக்கபடி அப்படின்னு என்ன அர்த்தம்? கரெக்டா, ஏற்ற வேளையில. தக்கபடின்னு என்ன அர்த்தம்? ஏற்ற வேளையில எப்படி செய்யணுமோ ஏற்ற வேளையில செய்வார். உங்களுக்கு எப்படி செய்யணுமோ அதை செய்வாரு. நாம சில வேளைகள்ல நம்முடைய ஜெபங்கள் தவறானதா இருக்குது, ஆனா நம்முடைய நோக்கங்கள் சரியா இருக்கும், ஆனா ஜெபங்கள் தவறானதா இருக்கும். தேவன் தக்கபடி கொடுப்பார், நமக்கு ஏற்ற வேளையில கொடுப்பாரு. எப்படி செய்ய வேண்டுமோ அதை செய்வாரு. அவர் தக்கபடி உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? முன்மாறியும் பின்மாறியும் கொடுப்பாரு. நமக்கு இன்றைக்கு தேசத்துல முன்மாறி ஒரு சில நேரம் பெய்து செழிப்பா, பின்மாறி, முன்மாறி பின்மாறினா தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம இங்க நம்முடைய இந்திய தேசத்தின் சூழ்நிலைப்படி தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறோம். அது எப்போ உண்டாகும்? கடந்த நாட்களில் தென்மேற்கு பருவமழை தான் வந்துச்சு. அந்த கோடை காலத்திலே அப்படியே கோடை முடியும் போதே மே கடைசியிலே அப்படியே ஆரம்பிச்சு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இப்பெல்லாம் இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய காலங்கள். கேரளாலெல்லாம் மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் தென்மேற்கு பருவமழை. அடுத்து மழைக்காலம்னு சொல்லுவோம். இது நம்ம மழைக்காலம்னு சொல்ல மாட்டோம், அது மழைக்காலம்னு சொல்லுவோம். எப்போ அது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் செப்டம்பர் அப்படி வருமோ, செப்டம்பர் அக்டோபர், இதெல்லாம் மழைக்காலம். இதுதான் பின்மாறி. முதல்ல முன்மாறி என்னது? தென்மேற்கு பருவமழை. நம்முடைய தேசத்தின் சூழ்நிலை இப்படி சொல்லிக் கொண்டிருக்கு, அது தென்மேற்கு பருவமழை. பின்னாடி வடகிழக்கு பருவமழை. இதெல்லாம் அது முன்மாறி. தென்மேற்கு பருவமழை முன்மாறி, வடகிழக்கு பருவமழை என்ன செய்யுது? இது ரெண்டுமே பெய்யும் போது கரெக்டா இருக்கும். எல்லாம் பயிர் வகைகள் செழித்து ஓங்கி வளருவது எல்லாமே சரியா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு தக்கபடி கொடுப்பையா, உனக்கு முன்மாறியும் கொடுப்பேன், ஏற்ற வேளையில ஏற்றபடி உனக்கு கொடுப்பேன். நாம தான் நினைக்கிறோம், ஐயோ இதை இப்ப தரலையா அப்ப தரலையா. நீ நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது எப்ப தேவையோ அப்பப்ப கொடுத்துருப்பாரு கர்த்தர் கண்டிப்பா. ஹல்லேலூயா. கை வைத்து சொல்லுங்க, எது எப்பப்ப தேவையோ, எனக்கு எப்ப தேவை, எது தேவைன்னு தேவனுக்கு நல்லா தெரியும். நான் ஒருவேளை பறந்திருக்கலாம், ஐயோ இப்ப இருந்தா நல்லா இருக்குமே, அப்ப இருந்தா நல்லா இருக்குமே. தேவன் தான் உனக்காக பறக்கணுங்க. அவர் உனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக, உங்கள் நன்மைக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிற, செயல்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் தான் உங்கள் நடுவில் இருக்கிறார். மறந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எது எப்பப்போ தேவையோ அப்பப்போ கரெக்டா கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவருடைய நேரம் பிந்தாது, அவருடைய நாள் பிந்தாது. குறித்த காலத்துல நீங்க ஸ்தோத்திரம். ஆபகுக் 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிங்க. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1லேருந்து வசனங்களை வாசிங்க. சாரி 2 1லேருந்து வாசிங்க. மூணாவது வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, தரிசனம் பொய் சொல்லாது. சொல்லுங்க எல்லாரும், தேவனுடைய வார்த்தை பொய் சொல்லாது. தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை பொய் சொல்லாது. வாசிங்க திரும்ப. அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தாமதித்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த காலவேளை சொல்ற காத்திருங்க. ஹல்லேலூயா. நீங்க காத்திருங்க. அதற்கு தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாக வரும். அது தாமதிப்பது இல்லை. ஆமென். நேற்று இந்த காரியத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். தாமதிக்கும், தாமதித்தாலும் காத்திருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தாமதிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். என்ன விளக்கம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தாமதம் என்பது நம்முடைய பார்வைக்கு அது தாமதம், அவருடைய பார்வைக்கு சரியான நேரம். சொல்லுங்க எல்லாரும், வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என்னுடைய வாழ்க்கையின் தாமதம் தாமதம் அல்ல, என்னுடைய பார்வைக்கு அது தாமதமாக இருக்கிறது.
கர்த்தருடைய பார்வைக்கு சரியான நேரம் எதுவோ அந்த நேரத்தில் எனக்கு தேவன் சொன்னவைகள், தேவன் குறித்தவைகள் நிறைவேறும். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் அன்பே, உமக்கு ஸ்தோத்திரம். காரியம் ஒன்றும் உம்மால் ஆகாத காரியம், உம்மால் ஆகாத காரியம். எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், எல்லாமாகும், ஆகும், எல்லாமாகும் உம்மாலேதான். நான் அந்த ஊழியக்காரரை குறித்து சாட்சி சொன்னேன். நீங்க நிறைய வேளைகளில் தேவன் தாமதப்படுத்தும் போது நாம் மனுஷனை நம்ப ஆரம்பிச்சிடும். இவன் தருவானோ, அவன் தருவானோ, அவன் தருவானோ. அப்படி நம்பும் போதெல்லாம் உங்களுக்கு தோல்வி தான் உண்டாகும். அதில் சந்தேகம். அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப டியர் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3-4 பேர் இருந்தாங்க. அவங்க ஊழியத்துக்கு குறித்து அதிகமாக கரிசனையோடு இருப்பாங்க. என்னிடத்துல என்ன ஏதுன்னு கேட்பாங்க. அப்போ நான் அந்த சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சோன்னே அந்த 3-4 பேருக்கு நான் டெக்ஸ்ட் பண்ணேன். இதில் வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி சபை கட்ட ஆரம்பிச்சிருக்கிறேன், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க அப்படின்னு. 3 பேர் அதோட என் கான்டாக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்னது அவர் சொன்னார், 3 பேர் அதோட என் கான்டாக்டே, அதுக்கப்புறம் என்னை கான்டாக்ட் பண்ணுறதே இல்லை. அவங்க என்கிட்ட பேசுறதே இல்லை. ஒருத்தர் மட்டும் இப்போ வர கொஞ்சம், அவரை நான் எதிர்பார்த்த அளவுக்கு எந்த அளவுக்கு பெரிய உதவி செய்யலை, கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறாரு. ஆனால் எனக்கு உதவி செய்தவர்கள் எல்லாமே எங்கெங்க இருந்தோ கேள்விப்பட்டு, எங்கள் சபை மக்கள், நான் ஜெபித்து தான், யார்ட்டையும் நான் டைரக்டாக கேட்கவே முடியாது, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தேன். எங்கெங்க என்கிட்ட கூட கேட்டார் அவர், எனக்கு யாராவது சபை கட்டிட்டு இருக்கிறேன், பாதியிலே நிற்குது, எனவே பாதியில் நிற்கலை, பாதி வேலை நடந்துட்டு இருக்குது, எனவே ஏன்னா அவர் சொன்னார் பாதியில் நிற்கவே இல்லை, அது ரூபாய் இல்லாமல் நிற்கவே இல்லை அப்படின்னு சொல்லி. நம்ம சபையும் அப்படி தான், ரூபாய் இல்லைன்னு சொல்லி என்ன செய்யவே இல்லை, நிற்கவே இல்லவே இல்லை. ஒரு சில வேலைகளில் வேலைக்காரங்க லேபரர்ஸ் இல்லாமல் அவங்க லீவ் போட்டு போய் அப்படி இப்படி வேலை நடக்காமல் இருக்குமே தவிர வேலை ரூபாய் இல்லைன்னு நிப்பாட்டவே இல்லை. அப்போ அதை தான் அவரும் சொன்னார், ரூபாய் இல்லைன்னு நிப்பாட்டவே இல்லை. ஆனால் அங்கங்கேருந்து தான் ஜனங்கள் தந்தாங்களே தவிர நான் யாரை எதிர்பார்த்து அவர்களிடத்தில் உதவி கேட்டேன். ஃபோன் பண்ணி கூட கேட்கல, நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி தான் கேட்டேன்னா இந்த மாதிரி என்னுடைய நிலைமை சொல்லி. எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க. ஆனால் கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அவர் சொன்னார், அந்த அளவுக்கு தேவன் நின்று எனக்காக வைராக்கியம் காட்டினான்னு சொல்லி. எனவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, உங்கள் பொறுமையை இழந்து மனுஷனை நம்பிடாதீங்க, அது கண்ணி. அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு அது ஒரு கண்ணி, பிசாசு வைக்கிற கண்ணி. ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் நம்பாதீங்க. எந்த மனுஷனும் என்னிடத்துல சபை கட்டுறதுக்கு முன்னாடிலாம் இந்த இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், கட்டலை. அப்போல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் கட்ட ஆரம்பிங்க, அப்புறம் நாங்கள் பாருங்க, நாங்கள் செய்கிறத பாருங்க அப்படின்னு. பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க செஞ்சதெல்லாம். ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் கட்டுங்க, கட்ட ஆரம்பிங்க, அப்புறம் நான் பாருங்க, நான் எவ்வளோ பேரை உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் வாங்கி தரேன்னு. காணாமே போயிட்டாங்க சபையை விட்டு. எவ்வளோ தைரியமாக சொன்னாங்கங்கிறீங்க, நான் உங்களுக்கு எவ்வளோ பேரை பழக்கப்படுத்தி உங்களுக்கு நான் சபை கட்டுறதுக்காக வாங்கி தரேன்னு சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, தேவன் நம்முடைய சபையில் உள்ள மக்கள் கொடுத்ததை காட்டி, நம்ம சபை மக்கள் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க, பணத்துலையும் சரி நிறைய காரியத்தில். ஆனால் அதை காட்டிலும் எனக்கு வெளியேந்து எனக்கு சம்பந்தம் இல்லாத நிறைய பேர் கொடுத்தது தான் அதிகம். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவைகள் கர்த்தருடைய கண்களுக்கு, இந்த மாத வாக்குத்தத்தம் பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. மற்றவர்களுக்கு சொன்னது, நீதிமான்கள், தேவனுடைய பிள்ளைகள், இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், அவரையே நம்பி இருக்கிறவங்க, அவங்க மேலேயே கர்த்தர் நோக்கமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா.
கர்த்தருடைய கண்கள் எப்பொழுது என்னை நோக்கி கொண்டிருக்கிறது? சொல்லுங்களேன் எல்லாரும். எவ்வளவு பெரிய போராட்டம் வரட்டுங்க, பிரச்சனை. நீங்கள் அந்த 2:21 அப்புறம் செய்தி கொடுக்க எனக்கு நேரம் இல்லை. அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாட்சி பாருங்க. தேவன் அந்த ஜனங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாட்சிட்டு நான் முடிச்சிருவோம். அது 2:21 பாருங்க. பிரைஸ் தி சாரி 2 இல்லை 26 வாசிங்க. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, எவ்வளவு பெரிய சேனை வந்துச்சு, நீ பயப்படாத, நான் உனக்கு இதெல்லாம் செய்வேன் நிறைய சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே, சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். முடிஞ்சுதா? என்ன இருக்கா? என் ஜனங்கள் ஒருபோதும் போவதே இல்லை. அல்லேலூயா. பூரணம், பரிபூரணம், சம்பூரணம். சம்பூரணம் என்பது எல்லாவற்றையும் பார்க்க நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் தான் சம்பூரணம். கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் சம்பூரணமா சாப்பிடுவீங்க. சாப்பிடவே முடியல. இப்போ சிக்கனை கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, பீஃப் கொடுத்தாலும் பிடிக்க மாட்டேங்குது, முட்டை இதுக்கெல்லாம் ஒரு காலத்தில் அலைஞ்சிருக்கிறோம் நம்ம, இப்படிலாம் கிடைக்காதா அப்படின்னு. சிக்கன் பிடிக்க மாட்டேங்குது, மீன் பிடிக்க மாட்டேங்குது, பீஃப் பிடிக்க மாட்டேங்குது, முட்டை பிடிக்க மாட்டேங்குது, இன்னைக்கு எதுல பிரியாணி பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சம்பூர்ணமா சாப்பிட்டோம், அதெல்லாம் கிடைக்கல. அப்போ அதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ ஏராளமா கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியல. போதும் இட்லி. நான் இப்போ எனக்கு இது பிடிச்ச உணவுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் இட்லி தோசை தான். முந்தி சப்பாத்தி பூரி ஊம்ப எதுவுமே தேவையில்லை. 4 இட்லி அல்லது 4 தோசை, இது போதும். குழம்பு வீட்டில் ஒரு ரசம் வச்சா அது கூட போதும் எனக்கு. ஒரு சின்ன தொட்டுக்கவும் நிறைய காயும் பிடிக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு காலத்தில் காயெல்லாம் அள்ளி சாப்பிட்ட கை வாய் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா தேவன் இப்போ சம்பூர்ணமாய் ஆசீர்வதித்து விட்டார். கையை தட்டி அவரை துதிக்கலாமே. ஆமென். வயது ஒரு பக்கம், அது வேற விஷயம். நீங்க மனசுக்குள்ள கேட்கறது உங்க வயசு அப்படி அப்படின்னு மனசுக்குள்ள கேட்குது எனக்கு. இருந்தாலும் என் வயசுலயும் அள்ளி கட்டுற ஆட்கள்லாம் என் கூட இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க என் கூடவே. என் வயசுலையும் அப்படி அள்ளி கட்டுற ஆட்கள். சிக்கன்னா போதும், மட்டன்னா போதும். மட்டன் மட்டும் நமக்கு இப்போ கொஞ்சம் பிடிக்குது. எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, வீட்டில் நான் வரும்போது ஏதாவது வைக்க நினச்சிங்கன்னா நீங்கள் கவனிச்சிங்க, அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா? அது மட்டும்தான் கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை. மற்ற எதுவுமே பிடிக்கவே மாட்டேங்குது. என்ன ஏராளமாக சாப்பிட்டாச்சு. அல்லேலூயா. எனவே நான் கண்பானவர்களே, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, தேவன் முந்தி அவங்க பயந்துட்டு இருந்தாங்க, திகைத்து போயிருந்தாங்க, கலங்கி கொண்டிருந்தாங்க, பிரமித்து போயிருந்தாங்க. அந்த சேனை அவர்களுக்கு விரோதமாக ஐயோ அழிச்சு போட போறாங்களோ. இந்த சனகரிப் என்ற ஒரு தளபதி சொல்றான், அவன் சொல்றான், எந்த தேசத்தையாகிலும் எங்கள் கைக்கு தப்புவித்த அவருடைய தேவன் உண்டோ அப்படிங்கிறான். எந்த தேச எசேக்கியா அந்த கதையில அந்த சனகரிப் சொல்றான், எந்த தேசத்தின் தேவனாவது எங்களை, அந்த ஜனத்தை எங்க கையிலிருந்து தப்புவிச்சது உண்டா கேட்கிறாங்க. எல்லா தேவர்களை போல எங்களுடைய தேவன் அல்ல. அல்லேலூயா. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஓ கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும்
பூமியிலும் உமக்கு பாரவர் யார்? ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார் சொல்லுங்க? பைபிள் சொல்லுங்க, நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? வானத்திலும் பூமியிலும் அவர் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறார். கைத்தட்டி அவரை துதிப்போம். அவருடைய சித்தத்தை தடுத்து நிறுத்த தக்கவன் இந்த பூமியில, இந்த அண்ட சராசரத்திலே யார் இருக்கிறா? எவன் இருக்கிறான்? ஒருத்தரும் கிடையாது. உங்க வாழ்க்கையில அவர் சித்தம் என்ன சித்தம்னா, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதம், அதுதான் அவருடைய சித்தம், அவருடைய பெரிய அவருடைய நோக்கம். இதை தடுத்து நிறுத்த எவராலும் கூடாதுங்க. ஒன்னே ஒண்ணுதான் தடுத்து நிறுத்த முடியும். என்ன தெரியுமா? உங்களுடைய அவநம்பிக்கை. சொல்லுங்க, எது தடுத்து நிறுத்த முடியும்? உங்களுடைய நம்பிக்கை. ஒரு நேரம் மழை போல நிற்கும், ஒரு நேரம் பாதாளத்துக்கு போயிடும் நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து. சூழ்நிலை சாதகமா போயிட்டு இருந்தா விசுவாசம் எங்க நிற்கும்? நல்லா தெரிஞ்சுங்க, உண்மையா தேவன் மேல விசுவாசமா இருக்கிறவன், ஆவிக்குரியவன் சொல்றேன்ல, நான் எப்பவுமே சொல்றது, ஆவியை பெற்றவன் வேற, ஆவிக்குரியவன் வேற. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரும் ஆவியை பெற்று இருக்கிறோம், பரிசுத்த ஆவியை. ஆனா ஆவிக்குரியவன் என்பது அவன் இந்த நெருக்கடி நேரத்தில் தன்னுடைய விசுவாசத்தை காண்பிக்கிறான். தெரியுமா? ஒரு உண்மையான ஆவிக்குரியவன் எப்ப தெரியுமா அவனுடைய ஆவிக்குரிய அந்த விசுவாசம் கிளர்ந்து எழும்பும்? எப்போ தெரியுமா? எப்போ அவனுக்கு பிரச்சனை வருதோ, எப்போ குறைவு வருதோ, எப்போ போராட்டம் வருதோ, எப்போ எதிர்ப்பு வருதோ, அப்போதாங்க ஆவிக்குரியவன் எழுந்து நிற்க ஆரம்பிப்பான். கைத்தட்டி அவரை துதிப்போம். ஏனென்றால் கர்த்தருடைய ஆவியானவர் அப்பொழுது அவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அவர் உங்கள் மேலும் என் மேலும் வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். ஹல்லேலூயா. வைராக்கிய வாஞ்சை உள்ளவர். எல்லாரும் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். எல்லாரும் முழந்தால் படிடுவோம். பயப்படாதே சகோதரனே, சகோதரியே. உனக்கு விரோதமான எத்தனை பிரச்சனைகள் வரட்டும், குறைவுகள் வரட்டும், தீமைகள் வருவது போல காணப்படட்டும், நீ அவருடைய பார்வைக்கு அருமையானவன், அவருக்கு பிரியமானவன். அது எதுவும் உன்னை ஒண்ணு, it will not harm you. உனக்கு தீங்கு எதுவும் செய்ய முடியாது, உன்னை பஞ்சம் தொட முடியாது, குறைவு உன்னை தொட முடியாது. நேற்றைய நாள்ல குறைவு இருக்கிறது போல உணர்வு, இன்றைக்கு தேவன் உன்னை abundance, அதான் நிறைவினால் ஆசீர்வதிப்பாருங்க. தேவனுடைய செயல் அதுதான். தேவனை மறந்துடாத, தேவன் மேல அவநம்பிக்கை கொண்டு வந்துடாத. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். இன்னொன்னு ஆசீர்வாதத்துக்கு நேராய், உன்னை நிறைவுக்கு நேராய் கொண்டு சென்று கொண்டே இருப்பார் இந்த தேவன். அவர் கரத்துல நோப்பு கொடு. உன்னுடைய அவநம்பிக்கை தான் உன்னுடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுமே தவிர வேற எந்த தடை இந்த பூமியில இல்ல. ஆமா, வேற எந்த தடையும் இல்லை. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்து அவர் மேல நம்பிக்கையை அற்புதமான நம்பிக்கையா மாத்திராது, விட்டாப்பிடியான நம்பிக்கையா மாத்திரு. தோல்வியை போல தெரிந்தால் நம்பிக்கை விட்டுறாதே. தீங்கு வருகிறது, நெருங்கிட்டு, இன்னும் நெருங்கிட்டு, இந்த பக்கத்துல வந்துட்டு நம்பிக்கை விட்டுறாத, நம்பிக்கை விட்டுறாத. கர்த்தர் கரத்துல ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன், நான் உம்முடையவன். ஆண்டவரே, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீங்க சொன்ன வார்த்தைகளின்படியே நம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருக்கிறீர். ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் கர்த்தர், நீர் அவளோடு இருக்கிறீர். அவர் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிற தேவனப்பா. அவர் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாக அவர்கள் கைகளில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க உண்மை நம்பினபடினாலே. அவர்கள் சிந்தனையில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க உண்மை நம்பினபடினாலே. அவர்கள் இருதயத்தில் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க உண்மை நம்புகிறபடினாலே. இவர்கள் ஓங்கி வளர்கிற தன் காலத்தில் தனி கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பார்கள் இவர்கள். இயேசுவின் நாமத்தில் அப்படியாய் ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரலும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக.